ஹலோ நண்பர்களே, சென்ன மருமகள் சீரியலில் இனி வரப்போகும் எபிசோடுகள் ரசிகர்களை அதிர்ச்சியிலும் பரபரப்பிலும் ஆழ்த்தப் போகின்றன. இப்போது வரை அமைதியாக இருந்த உறவுகள் எல்லாம் உடைந்து குழந்தை பாசம் பெரிய போராட்டமாக மாறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தமிழ் செல்வியின் பொறுமையை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈஸ்வரி செய்த செயல்தான் இந்த பிரச்சனையின் தொடக்கமாக மாறுகிறது. தன் குழந்தையை யாரும் அனுமதியில்லாமல் தூக்கிச் சென்றுவிட்டார்கள் என்ற செய்தி தமிழ் செல்வியை முழுமையாக கோபத்தில் ஆழ்த்துகிறது. அதனால் அவள் நேராக ராஜாங்கத்தின் வீட்டிற்கே சென்று விடுகிறாள். அவள் வருவாள் என்று முன்கூட்டியே தெரிந்த ஈஸ்வரி வீட்டின் வாசலிலேயே காத்திருந்து, எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்கிறாள். அதற்கு தமிழ் செல்வி, முதலில் என்னுடைய குழந்தையை கொண்டு வந்து கொடுங்கள் என்று தெளிவாக கூறுகிறாள். ஆனால் ஈஸ்வரி அதை கேட்காமல், இனிமேல் 2 குழந்தைகளும் உன்னிடம் இருக்காது என்ற அளவுக்கு ஆவேசமாக பேசுகிறாள். இந்த வார்த்தைகள் தமிழ் செல்வியின் மனதை நொறுக்கி அவள் மரியாதையை மறந்து குழந்தையை திரும்ப கேட்டு வலியுறுத்தும் நிலைக்கு தள்ளப்படுகிறாள். இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஈஸ்வரி வீட்டுக்குள் சென்று சித்ராவிடம் நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லி கோபமாக இருக்கிறாள். அப்போது மோகனா அங்கே வந்து, அழகர் எங்கே, யார் குழந்தையை கொண்டு வந்தது என்று கேட்க, ஈஸ்வரி தான் குழந்தையை தமிழ் செல்வியின் வீட்டிலிருந்து கொண்டு வந்ததாகச் சொல்கிறாள். இதை கேட்ட மோகனா அதிர்ச்சி அடைந்து, ஒரு குழந்தையை மாற்றிக்கொள்வதற்காக பஞ்சாயத்தில் பேச்சு நடந்தது, அதற்காகவே நாமும் காத்திருந்தோம். ஆனால் நீ இப்படி அனுமதி இல்லாமல் குழந்தையை கொண்டு வரக்கூடாது என்று கண்டிக்கிறாள். ஆனால் ஈஸ்வரி, அந்த வீட்டில் வசதி இல்லை, நம்ம வீட்டின் வாரிசு நம்ம வீட்டில்தான் வளர வேண்டும் என்ற பிடிவாதத்திலிருந்து பின்வாங்க மறுக்கிறாள். இந்த வார்த்தைகள் மோகனாவை இன்னும் அதிகமாக கவலைப்படுத்த உடனே ராஜாங்கத்திற்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் தெரிவிக்கிறாள். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ராஜாங்கம் இந்த செய்தியை கேட்டதும் கடும் கோபத்தில் ஆழ்கிறார். ஏன் ஈஸ்வரி இப்படி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கினாள் என்று வருத்தப்படுகிறார். அதே நேரத்தில் தமிழ் செல்வி நேராக பஞ்சாயத்து தலைவரிடம் சென்று, உங்கள் வார்த்தையை மதித்ததால்தான் இதுவரை நான் ஒரு குழந்தையை அவர்களிடம் வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது என் 2 குழந்தைகளையும் என்னிடமிருந்து பிரிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று அழுதபடி சொல்லுகிறாள். அவள் சொல்வதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர், நடந்தது மிகப்பெரிய தவறு என்றும் குழந்தையை அனுமதியில்லாமல் தூக்கிச் சென்றது எந்தவிதத்திலும் நியாயமில்லை என்றும் உணர்கிறார். உடனே ராஜாங்கத்தை தொடர்பு கொண்டு குழந்தையுடன் மதுரைக்கு வரும்படி கட்டளையிடுகிறார். ராஜாங்கம் வேறு வழியின்றி குழந்தையுடன் மதுரைக்கு வருகிறார். பஞ்சாயத்து கூடும் நேரத்தில் 2 தரப்பினரும் அங்கே வருகிறார்கள். தமிழ் செல்வி மிகவும் உறுதியுடன், இனிமேல் என் 2 குழந்தைகளும் என்னிடம்தான் இருக்கும் என்று அறிவிக்கிறாள். இதை கேட்ட ஈஸ்வரி உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைகிறாள். ஏனெனில் அவள் செய்த எல்லா பிரச்சனைகளும் தமிழ் செல்வி 2 குழந்தைகளையும் தானே வைத்துக் கொள்ளும் நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என்று நினைக்கிறாள். ஆனால் சாவித்திரி உடனே எதிர்த்து, ஒரு குழந்தையை மட்டும் கொடுக்க முடியும், 2 குழந்தைகளையும் கொடுக்க முடியாது என்று கூறுகிறாள். அதற்கு தமிழ் செல்வி, என் அனுமதி இல்லாமல் என் குழந்தையை எடுத்துச் சென்றவர்களுக்கு இனிமேல் எந்த மரியாதையும் இல்லை என்று மிகவும் கடுமையாக பதிலளிக்கிறாள். இந்த சூழ்நிலையில் ராஜாங்கம் திடீரென்று ஈஸ்வரியை அனைவரின் முன்னாலும் அறைந்து, நீ செய்தது மிகப்பெரிய தவறு, உடனே தமிழ் செல்வியிடமும் பஞ்சாயத்திடமும் மன்னிப்பு கேள் என்று கட்டளையிடுகிறார். ஈஸ்வரி விருப்பமின்றி மன்னிப்பு கேட்கிறாள். ஆனால் தமிழ் செல்வி, எனக்கு உங்கள் மன்னிப்பு தேவையில்லை, என் குழந்தைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன், இனிமேல் யாரும் என் வீட்டு பக்கம் வந்து குழந்தையை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடாது என்று தெளிவாக எச்சரிக்கிறாள். இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் கூட, தமிழ் செல்வியின் கோபம் நியாயமானது, நீங்கள் செய்த தவறுகள் ஒன்றல்ல பல என்று ராஜாங்கத்தின் குடும்பத்தையே கடுமையாக கண்டிக்கிறார். இதற்கிடையில் சேது முற்றிலும் உடைந்து போகிறார். என்னால் என் குழந்தையை பிரிந்து இருக்க முடியாது, சென்னைக்கு வேலைக்காக போனதால் தான் தாமதமானது என்று கூறி பஞ்சாயத்தில் இருந்த அனைவரின் காலிலும் விழுந்து கெஞ்சுகிறார். அவர் அழுது கொண்டே, ஒரு வாய்ப்பு கொடுங்கள், இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காது என்று வேண்டுகிறார். ஆனால் பஞ்சாயத்து தலைவர், உங்களிடம் நம்பிக்கை வைத்தோம், ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை, குழந்தையின் நலனுக்காகவே இந்த தீர்ப்பு என்று உறுதியாக கூறுகிறார். இந்த வார்த்தைகள் சேதுவை இன்னும் அதிகமாக மனவேதனையில் ஆழ்த்துகின்றன. அதன்பின் குடும்பத்திற்குள் மறைந்திருந்த உண்மைகள் வெளிவரத் தொடங்குகின்றன. சாவித்திரி, ஈஸ்வரியின் உண்மையான நோக்கம் வேறு. அவளுடைய அண்ணன் மகள் சேதுவுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் செல்வியை குழந்தைகளிலிருந்து பிரிக்க முயன்றாள் என்று குற்றம் சாட்டுகிறாள். இதை கேட்ட ராஜாங்கம் அதிர்ச்சியடைந்து, சேது குழந்தைகளை பிரிந்து இருக்க மாட்டான் என்பதை நீ அறிந்திருந்தும் இப்படி செய்தாயா என்று ஈஸ்வரியிடம் கேட்கிறார். ஈஸ்வரி தன்னை காப்பாற்ற முயன்றாலும் குடும்பத்தினர் யாரும் அவளை நம்பும் நிலையில்லை. தாமரை கூட, சேது மாமாவின் வாழ்க்கையை இப்படி சிதைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என்று கேள்வி கேட்கிறாள். நண்பர்களே,
உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இறுதியாக தமிழ்செல்வி குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பஞ்சாயத்திலிருந்து வெளியேற முடிவு செய்கிறாள். சேது அவளது காலில் விழுந்து, என் குழந்தைகளின் முகத்தை பார்க்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்று அழுகிறான். ஆனால் தமிழ்செல்வி எந்த பதிலும் சொல்லாமல் குழந்தைகளுடன் அங்கிருந்து கிளம்பி விடுகிறாள். இதைக் கண்டு ராஜாங்கம் மனமுடைந்து சேதுவை அணைத்துக் கொண்டு, கவலைப்படாதே, எப்படியாவது உனக்கு நீதி கிடைக்க நான் போராடுவேன் என்று ஆறுதல் கூறுகிறார். ஆனால் பஞ்சாயத்து தலைவர் கடைசியாக, இந்த தீர்ப்பை மதிக்காமல் மீண்டும் பிரச்சனை செய்தால் அது நேராக சட்டத்தின் முன் செல்லும் என்று எச்சரிக்கிறார். இதனால் அடுத்த எபிசோடுகளில் போலீஸ், கோர்ட், குழந்தை காவல் உரிமை போன்ற இன்னும் பெரிய திருப்பங்கள் வரப்போகின்றன என்பது தெளிவாகிறது. ரசிகர்கள் எதிர்பார்க்கும் இந்த குடும்ப மோதல் இனிமேல் சாதாரண சண்டையாக இல்லாமல் உணர்ச்சி, சுயமரியாதை மற்றும் குழந்தை பாசம் மோதும் மிகப்பெரிய போராட்டமாக மாறப்போகிறது. தமிழ்செல்வி குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பஞ்சாயத்திலிருந்து வெளியேறிய பிறகு அங்கே இருந்த அனைவரும் சில நிமிடங்கள் அதிர்ச்சியிலேயே நிற்கிறார்கள். சேது அழுதபடியே தரையில் அமர்ந்திருக்க ராஜாங்கம் அவனை எழுப்பி வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முயற்சிக்கிறார். ஆனால் சேது, என் குழந்தைகள் இல்லாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று பிடிவாதமாக கூறுகிறான். இதைக் கேட்ட மோகனா மனம் உடைந்து, இந்த பிரச்சனை இவ்வளவு பெரியதாக மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று வருந்துகிறாள். அதே நேரத்தில் ஈஸ்வரி இன்னும் தனது முடிவு தவறில்லை என்று சொல்ல முயற்சிக்கிறாள். இதனால் ராஜாங்கம் மீண்டும் கோபமடைந்து, உன்னுடைய பிடிவாதத்தால் தான் இன்று என் மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கான் என்று கடுமையாக திட்டுகிறார். இந்த பக்கம் தமிழ்செல்வி தனது வீட்டிற்கு வந்து குழந்தைகளை மார்போடு அணைத்தபடி அழுகிறாள். வசந்தியும் அம்மாச்சியும் அவளை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் தமிழ்செல்வி, என்னுடைய குழந்தைகளை யாராவது மீண்டும் பிரிக்க முயன்றால் நான் நேராக போலீசுக்கும் கோர்ட்டுக்கும் போய்விடுவேன் என்று உறுதியாக சொல்கிறாள். அம்மாச்சி தன்னால் செய்த தவறை நினைத்து மனவேதனையில் ஆழ்கிறாள். குழந்தை பிறந்தவுடனே அவர்களிடம் கொடுத்ததே என் பெரிய தவறு என்று கூறி அழுகிறாள். இதை பார்த்த வசந்தி கூட, இனிமேல் எந்த அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்று தமிழ்செல்விக்கு ஆதரவாக நிற்கிறாள். இந்நேரம் ராஜாங்கத்தின்